யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல். பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி இந்திய நேரப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11-12 மணி போல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்தியா யூஎஸ்க்கு நடுவில் ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிடுறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே நாளைக்கு மார்க்கெட் என்னவா இருக்க போகுது, மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பரபரப்பு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் காலையில ஓப்பன் ஆகும்போது 26,308 அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க் நம்பர்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய கேப் அப் எப்படி நடந்தது, ஸோ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்த இந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது, இந்தியாவுக்கு இதுல என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ட்ரேட் டீலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேரிஃப் என்ன நடந்ததுன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமாவே அமெரிக்கர்களுக்கு தான், இங்கே அமெரிக்கர்களுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக்க போறோம் அப்படின்னு நிறைய முன்னெடுப்புகள்லாம் எடுத்தாரு. ஸோ அந்த முன்னெடுப்புகள்ல அவர் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள் மேலலாம் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு ஒண்ணு விதிச்சாரு. அதாவது நீங்க அமெரிக்கா மேல எவ்வளவு வரி போடுறீங்களோ அதே அளவுக்கு நாங்க உங்க மேல வரி போடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப். ஸோ இது ஒரு பக்கம் எல்லா நாடுகளையுமே பயங்கரமா அச்சுறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஎஸ் வந்து வளர்ந்த ஒரு எக்கானமி, யூஎஸ் நம்ம மேல இவ்வளவு பெரிய வரி போடுறாங்க அப்படிங்கும்போது அது இந்தியா, சைனா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த போரை நிறுத்துறதுக்காகவும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் யூஎஸ் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வராங்க. அதுல அவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ரஷ்யாவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது ரஷ்யா கூட யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்களோ, ரஷ்யாவுக்கு எப்படியெல்லாம் பணம் உள்ள வருதோ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதும் அவங்களோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வளம் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமே நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அவங்களுக்கு ஒரு வருவாய் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா உங்க மேல நான் அதுக்காகவும் வரி போடுவேன் அப்படின்னு இந்தியா மேல ஒரு 25% வரி போட்டிருந்தாரு. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு 50% வரைக்கும் இந்தியா மேல இந்த வரி இருந்தது. இந்த சூழ்நிலையில யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகணும் அப்படிங்கிறத இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த முதல் நாள்ல இருந்தே இந்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் பாக்குறோம். சமீபத்துல மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கூட ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமா அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு. ஸோ இந்த டைம்ல இந்த ட்ரேட் டீல் பத்தின பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் மக்கள் மத்தியில கடுமையா இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ரஷ்யாவோட பிரச்சனை, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால மறுபடியும் ஒரு டாரிஃப் அப்படின்னு தொடர்ந்து இந்தியா மேல டாரிஃப் வர வர பங்குச்சந்தையில அதோட தாக்கம் ரொம்ப டீப்பா இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில தான் நேத்து, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு ட்ரேட் டீல் நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல ஒரு போஸ்ட் போடுறாரு. ஸோ அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு, அதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஸோ இந்த டைம்ல இந்தியாவோட ஒரு ட்ரேட் டீல் நாங்க சைன் பண்றதா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுல எந்த அளவுக்கு வரியை கம்மி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறதுனால நமக்கு மேல ஒரு 25% டாரிஃப் போட்டுருந்தாங்க அப்படின்னு, அந்த 25% எல்லாம் கம்மி பண்ணிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறதுனால நம்ம மேல ஒரு 25% வந்து டாரிஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னு, ஸோ அது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெசிப்ரோக்கல் டாரிஃபா போட்டிருந்த 25% இப்போ 18% அப்படின்னு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு 18% அப்படின்னு ஒட்டுமொத்தமா அந்த டாரிஃபை கம்மி பண்ணதுனால இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் இது ஒரு குட் நியூஸா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுக்கு ட்ரம்ப் சொன்ன முக்கியமான காரணங்கள், இந்த ட்ரேட் டீல் ஏன் சைன் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 2-3 காரணங்களை லிஸ்ட் பண்றாரு. ஒன்னு, இந்தியா நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கல அப்படின்னா வேற ஆப்ஷன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். யூஎஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீபத்துல தான் வெனிசுலாவை கைப்பற்றி இருக்காங்க. அப்படி கைப்பற்றி இருக்கிறதுனால வெனிசுலால இருக்கிற எண்ணெய் வளம் எல்லாத்தையுமே அவங்க உலக நாடுகளுக்கு சேல் பண்றாங்க. ஸோ அதன் மூலமா இந்தியா இனிமேல் யூஎஸ் கிட்ட இருந்தோ இல்ல வெனிசுலா கிட்ட இருந்தோ கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க ட்ரேடை ஸ்டாப் பண்றதுனால நாங்க வந்து அவங்களுக்கு டாரிஃபை குறைக்கிறோம் அப்படிங்கறத ஒரு முக்கியமான பாயிண்டா ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இனிமேல் யூஎஸ் கிட்ட தான் நிறைய இந்தியா ட்ரேட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காரு. குறிப்பா $500 trillion அளவுக்கு இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட பிசினஸ் வச்சுக்கணும், ட்ரேட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காரு. அதுலயும் குறிப்பா யூஎஸோட எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், கோல் இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல எல்லாமே அதிகப்படியா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இந்தியா வாங்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காரு. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவரோட போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் வருங்காலத்துல இந்தியா அமெரிக்கா பொருட்கள் மேல விதிக்கிற வரி
வரியை வந்து ஜீரோ ஆக்கணும். ஸோ எந்த ஒரு வரியுமே இல்லாம அமெரிக்க பொருட்களை இந்தியால விற்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் அவரோட போஸ்ட்ல வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. சரி, ஓகே, பிரச்சனை என்ன நடந்தது, இப்போ என்ன சொல்யூஷன் அதுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது இதோட ரியாக்ஷன். மார்க்கெட்ல இது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலீட்டாளர்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 85,323 புள்ளிகளோட ஓபன் ஆயிருக்கு. ஸோ இந்த 85,323 புள்ளிகள் ஏன் பெருசா தெரியுது அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது சென்செக்ஸ் என்ன நம்பர்ஸ்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,666 புள்ளிகளோட க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 3000 to 3500 புள்ளிகள் கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிறது பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் எல்லாமே ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 26,308 புள்ளிகளோட ஓபன் ஆயிருக்கு. இதுவே ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,088 புள்ளிகளோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 to 1200 புள்ளிகள் வரைக்கும் அதிகமா ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்ல இது ரொம்ப பெரிய புஷ் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. பங்குச்சந்தையை தாண்டி மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல எல்லாம் பெரிய அளவுல இது ஹெல்ப் பண்ணும், எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணும் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட இந்த மூவ்மெண்ட்ல டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸுமே பெரிய அளவுல ஒரு ரேலி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ், லெதர்ஸ், அப்புறம் மெரைன் குட்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இனிமே எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ இந்த செக்டர்ஸ்ல எல்லாம் growth இருக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் யூஎஸ் பொருட்களும் இந்தியால மலிவு விலையில கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. குறிப்பா பால் சார்ந்த பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு எதெல்லாம் வருதோ அந்த பொருட்கள்லாம் இனி கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்திருக்கிற இந்த ட்ரேட் டீல் எல்லாருமே ரொம்ப மாசமா எதிர்பார்த்துட்டு எப்போ இது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. மார்க்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கடந்த சில மாசமா ரொம்ப பெரிய வொலட்டாலிட்டியை கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பிரேக் த்ரூவா இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் பங்குச்சந்தையை தொடர்ந்து கவனிக்கிறவங்களோட ஒரு எண்ணமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருக்கு இந்த டாரிஃப் விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, மலேசியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகளுக்கு எல்லாமே இந்தியாவை விட ரொம்ப ஜாஸ்தியா டாரிஃப் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா சைனாக்கு அந்த 50% டாரிஃப் அப்படிங்கிறது அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கம்மியான டாரிஃப் எந்த நாடுகளுக்குலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்குலாம் 15% டாரிஃப் இப்போ இருந்துட்டு இருக்கு. இந்தியா இதுக்கு கொஞ்சம் மேல 18% டாரிஃப்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்கு. ஆனா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எந்த டேட்ல இருந்து எக்ஸாக்டா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, இதுல வேற ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா அமெரிக்கா கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத பத்தின தெளிவான தகவல்கள் எதுவுமே வெளிவரல. ட்ரம்ப் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த மாதிரியான மூவ்மெண்ட்டை மார்க்கெட்லயும் காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இந்த ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட் பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, இது மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.